மைண்டாலேயே கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மவுஸை மூவ் பண்ணாம கீபோர்டை பிரஸ் பண்ணாம ஜஸ்ட் நினைச்சா மட்டும் போதும். இப்போ இந்த பென் ஸ்டாண்டை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். உடனே என் பிரைன் சிக்னல் ஆக்டிவேட் ஆகி பிரைன்ல உள்ள மோட்டார் கார்டெக்ஸ் சிக்னல் ஜென்ரேட் பண்ணும். அந்த எலக்ட்ரிக் சிக்னல் ஸ்பைனல் கார்டு மூலமா டிராவல் ஆகி மோட்டார் நியூரான் மசிலுக்கு சிக்னல் அனுப்பும். உடனே நம்ம மசில் ஆக்டிவேட் ஆகி என் கை இந்த பென் ஸ்டாண்டை எடுக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஹியூமன் பாடி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஹியூமன் பாடி கையோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பாசிபிள். ஆனா இப்போ ஒரு கொஸ்டின் வரும், நம்ம கூட கனெக்ஷனே இல்லாத கம்ப்யூட்டர்ஸ் இல்ல ஒரு டிவைஸ், இதை எப்படி நம்ம டச் பண்ணாம கண்ட்ரோல் பண்ண முடியும்? எஸ், முடியும். எப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம பிரைன் எல்லாமே எலக்ட்ரிக் சிக்னல் மூலமா தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸும் எலக்ட்ரிக் சிக்னல் மூலமா தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம நினைக்கும் போது ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் சிக்னல் நம்ம பிரைன் ஜென்ரேட் பண்ணும். இந்த எலக்ட்ரிக் சிக்னலை நம்மளால மெஷர் பண்ண முடிஞ்சா நம்மளால பிசிக்கல் டச் இல்லாமலேயே டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு கொஸ்டின், இந்த எலக்ட்ரிக் சிக்னலை எப்படி மெஷர் பண்றது? அதுதான் நியூராலிங்க். எலான் மஸ்க் கம்பெனி ஒரு ஸ்பெஷல் சிப் ஜென்ரேட் பண்ணாங்க. இந்த சிப் என்ன பண்ணும்னா நம்ம பிரைன்ல இருக்க சிக்னல்ஸை மெஷர் பண்ணி தென் அதை கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். இது பண்றது மூலமா இப்ப நான் ஏ டைப் பண்ணணும்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர்ல ஏ டைப் ஆகும். கீபோர்டை பிரஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்மளால செஸ் கேம் விளையாட முடியும், தென் மவுஸ் கர்சர் மூவ் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் ஆப்ஸ் ஓபன் பண்ண முடியும். ஜஸ்ட் நினைச்சா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஃபாலோ ஜூனியர் மீடியா.